திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும். பாண்டூர் அப்படிங்கிற ஊரில் அடியார்க்கு நல்லார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் வேளாண்குடியை சேர்ந்தவர். நிறைய விவசாய நிலங்கள் இருந்துச்சு அவருக்கு. அதில் நெற்பயிரை விளைவித்து தன் வீட்டுக்கு போக எஞ்சிய நெல் அனைத்தையுமே சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதிலேயே தன் உயிர் மூச்சாக கருதி கொண்டிருந்தார். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே பஞ்சம் ஏற்பட்டு நிலத்தில் விளைச்சல் இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப வறுமை ஏற்பட்டுருச்சு. அதனால் அடியார்க்கு நல்லா ரொம்ப வருத்தப்பட்டார். நிலத்தில் விளைச்சல் இல்லை அப்படின்னும், இல்லை தன் வீட்டுக்கு சாப்பிட உணவு இல்லை அப்படின்னும் அவர் வருத்தப்படலை. அடியார்களுக்கு உணவளிக்க நெல் விளைச்சல் இல்லாமல் போயிருச்சே, இவ்வளோ வறுமை ஆகிருச்சே நமக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அடியார்களுக்கு உணவளிக்க முடியாத நாம இனி உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தன் உயிரையே மாய்த்து கொள்ள முற்பட்டு விட்டார். உடனே இறைவன் அடியார்க்கு நல்லாருக்கு அருள் புரிய முற்படுகின்றார். இறைவன் ஒரு நெல் தானிய கிடங்கு மாதிரி ஒன்று அமைச்சு, இதில் உள்ள நெல்களை நீ அள்ள அள்ள வந்துட்டே இருக்கும், உன்னோட இந்த வறுமை காலம் முடிகிற வரைக்கும் இதிலிருந்து நெல் எடுத்து உன் திருத்தொண்டை செய்து கொண்டே இருப்பாயாக அப்படின்னு இறைவன் அருள் புரிகிறாரு. அடியார்க்கு நல்லாரும் வறுமை காலம் முடிகிற வரைக்கும் இறைவன் கொடுத்த நெல் மூலம் தன் திருத்தொண்டை செய்து கொண்டே இருந்தார். அதுதான் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும். அதாவது அள்ள அள்ள இறைவன் கொடுத்த நெல்லானது வந்து கொண்டே இருந்தது குறையாமல். அதுதான் ஈண்ட இருந்தும் என்று பொருள். வறுமை காலம் முடிந்து செழிப்புற்ற காலத்திலும் தனது திருத்தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் அடியார்க்கு நல்லார். இந்த நிகழ்வைத்தான் மாணிக்கவாசகர் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் என்று பாடுகின்றார். தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். தேவூர் என்பது இன்றைய காலத்தில் கீழ்வேளூர் என்று அழைக்கப்படும் திருத்தலமாகும். இந்த திருத்தலத்திற்கு தென்புறத்தில் தீவாம்பாள்புரம் அப்படிங்கிற ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதாவது இப்போ சொல்லப்படுகின்ற வரலாறானது திருவிளையாடற் புராணத்தில் வரும் உக்கிரபாண்டிய மன்னர் இருக்கார் இல்லையா, அவரோட வம்சத்தினரோட வரலாறு பற்றியது தான் இந்த ஒரு கதை. இப்போது அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்த இந்த அரசர் ஒரு மிகச்சிறந்த தீவிர சிவபக்தனாக இருந்தார். அவர் ஒரு முறை கடும் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். சிறிது காலம் கழித்து இறந்து விட்டார். அப்போது நாட்டில் ஒரு குழப்பம் மிகுந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது, யார் அரசனாக போகிறாங்க அப்படின்னு. அப்போது நம் சிவபெருமானே சிறிது காலம் அந்த நாட்டிற்கு அரசனாக ஆட்சி புரிந்து நாட்டில் உள்ள குழப்பத்தை தவிர்த்தார். தேவூருக்கு தென்பகுதியில் உள்ள தீவில் கோவார் கோலம், அதாவது நம் சிவபெருமான் கோ என்றால் அரசன், அரசராக கோலம் கொண்டு ஆட்சி புரிந்த நிகழ்வைத்தான் மாணிக்கவாசகர் இந்த வரியில் தெரிவிக்கின்றார். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். ஒரு முறை சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை மதிக்காத தக்கன் ஒருவன் ஒரு வேள்வி நடத்துகிறான். அப்போது அந்த வேள்வியில் கலந்து கொண்ட கலைமகள் வீணை மீட்டு இசைக்கலையை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இதனால் கோபம் கொண்ட நம் சிவபெருமான் கலைமகளான சரஸ்வதி தேவியின் மூக்கு நாசை அறுத்து விடுகின்றார். அப்போது முகத்தில் மூக்கு அப்படிங்கிறது இல்லைன்னா முகம் ரொம்ப அவலட்சணமாக இருக்கும் இல்லையா. இதனால் ரொம்ப மிகவும் மனமுடைந்த சரஸ்வதி தேவி தேவகுருவாகிய பிரகஸ்பதியிடம் முறையிடுறாங்க. பிரகஸ்பதியின் வழிகாட்டுதலின் பேரில் கலைவாணி திருவாரூர் வந்து அங்கு அஜபா நடனம் புரியும் தியாகராஜ பெருமானிடம் ஞானத்தை பெற்று அனுகூலம் அடைந்தார். இப்படி சரஸ்வதி தேவி திருவாரூர் தேனமர் சோலையில் ஞானம் பெற்றார். இப்படி தேனினும் இனிமையான மனம் நிறைந்த பசுமையான சோலைகள் சூழ்ந்த திருவாரூர் நகரில் அஜபா நடனம் புரியும் தியாகராஜ பெருமான் சரஸ்வதி தேவிக்கு
தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி ஞானத்தை வழங்கி அருள்பாலித்தார். இந்த நிகழ்ச்சியைத்தான் மாணிக்கவாசகர் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.